சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஒரு சில வாரங்களாக சபையானது மறந்து போன, சபையானது விட்டுவிட்ட ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை தான் படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி போதிக்கும் போது இது எப்படி ஒரு திகில், பயம் என்று சொல்லக்கூடிய பிசாசின் ஸ்பிரிட், ஒரு பிசாசினுடைய ஆவியும் ஒன்று இருக்குது, பயத்தின் ஆவி என்று சொல்லுவாங்க. சில பேர்லாம் பாருங்கள், இன்றைக்கும் சில பேர்லாம் அப்படியே சொல்கிறாங்க, பேய் எறிஞ்ச மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு விதமான ஒரு த்ரில்லிங், ஒரு திகில் அதுக்குள்ளே இருப்பாங்க. அந்த சில பேர்லாம் அந்த அந்த பயத்துலேருந்து வெளிவர முடியாத ஆட்கள்லாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். சிலர்லாம் அதில் போய் அந்த பயம் என்ற ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டுலாம் அவதிப்படலாம் பார்த்துருக்குறோம். ஒரு பக்கம் இந்த பயம் என்று சொல்லக்கூடியது பிசாசிடமிருந்து வருகிறதாக இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்று சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வருகின்ற ஒரு அபிஷேகம், ஒரு ஆவி என்று பார்க்க ஆரம்பித்தோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்தது என்பதை பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து மீது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஆவியானவர் அவர் மீது ஊற்றினார், அவர் கொடுத்தார். அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படிப்பட்டது என்பதை முதல் வாரத்தில் விலகி காண்பிக்க ஆரம்பித்தோம். போன வாரத்தில் அது குறித்து சில விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபத்துக்கு பதில் கிடைத்தது எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கின்ற ஒரு காரியம். எந்த அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்குதோ, அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வில் அவங்க கீழ் நோக்கியோ அல்லது இரக்கத்தின் கீழாகவோ அந்த காரியத்துக்குள்ளாகவோ போவது கிடையாது. எப்போதுமே அவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தை தான் பார்க்க முடியும். இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் எங்கே உருவாகுது என்று பார்க்கும்போது, ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு பார்க்கணும். ஞானம் தான் நமக்கு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்குது. ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசுன்னு பார்க்குறோம், இடது கையில் செல்வம் என்று பார்க்குறோம். அப்போ வலது கையில் தீர்க்காயுசு, ஹெல்த். அப்போ இடது கையில், ஞானத்தின் இடது கையில் என்ன இருக்குதுன்னா ரிச்சஸ், வெல்த். ஹெல்த் இருக்குது, வெல்த் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஞானம். அப்போ இந்த ஞானம் உதயமாகின்ற இடம் எங்கே, ஞானம் பிறக்கிற ஒரு இடம் எங்கே சொல்கிறாங்க இல்லையா? ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இல்லையா? ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்களே. நீதிமொழிகளில் பல வசனங்கள் ஞானம் என்னென்னலாம் பண்ணுது என்பதை பற்றிலாம் ஞானி எழுதி வைத்திருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த ஞானம் தான் இவ்வளோ விஷயத்தை பண்ணுதுன்னு சொன்னால், இந்த ஞானம் உதயமாகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்குது. அப்படின்னா ஞானம்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்குதுன்னா, அப்போ ஞானம் எங்கே ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் ஆரம்பமாகுது. ஆகுதான் அதை குறித்து கொஞ்சம் ஞானம் எல்லாவற்றையும் கொடுக்குது. அப்போ ஞானத்துக்கு உறுதுணையாக இருப்பது என்ன, ஞானத்தை காப்பாற்றுவது என்ன, ஞானத்தை நிற்க வைக்கிறது என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுற பயம். எல்லாம் பாருங்கள், ஒன்றோட ஒன்றா அப்படியே இங்கே போனால் அங்கே போனால் அங்கே அப்படியே கொக்கி போட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள் பாட்டுக்கள். சரி, இப்போ ஏசாயா 33 போவோம். பல விஷயங்கள் இருக்குது. ஆகவே திரும்ப இந்த பழைய விஷயத்தை சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் புதிய காரியத்துக்குள்ளே போவோம். ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக சொல்லிட்டாரு ஏசாயா. பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். அதனுடைய பொக்கிஷம் எங்க? The fear of the Lord is his treasurer என்று போடப்பட்டிருக்கு. அதனுடைய பொக்கிஷம் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். எந்த அளவு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ,
அங்கு பூர்ண ரட்சிப்பு, ஞானம், அறிவு எல்லாம் உறுதியாக இருப்பதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ இயேசுடைய பொக்கிஷம் எங்கே இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். முழுக்க முழுக்க இந்த ஃபியர் ஆஃப் த லார்டில் நிரம்பி இருந்தார். இயேசு கிறிஸ்துக்கு ஏராளமான வரங்கள் இருந்தாலும் அந்த வரங்களை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாக இருந்தது. சங்கீத புத்தகம் போவோம், 19ஆம் சங்கீதம் 9-10 படிங்க. சங்கீத புத்தகம் 19 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. ஓகே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதாவது பிசாசு கொண்டு வருகின்ற ஒரு ஸ்பிரிட், பயத்தின் ஸ்பிரிட் ஆவி இருக்குது. அது எப்போதுமே சுத்தம் கிடையாது, அசுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லக்கூடிய சுத்தம் போக போக இது கேட்க உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ வசனமாக சொல்லுங்கள், கொஞ்சம் நேரத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு விலைக்கு சொல்ல ஆரம்பிப்போம் பாருங்கள். அப்போ புரிந்து கொள்ள ஒரு காரியம், இது வந்து ஒரு சுத்தமான ஒரு காரியம், ஒரு ரெவரண்ட். இதில் ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தம் செய்கிறதா இருக்குது. சுத்தம் மட்டும் கிடையாது, சுத்தம் செய்கிறதா இருக்குது. நம்ம சுத்தமும் என்றைக்கும் நிற்கிறதும் ஆயிருக்கிறது. அவருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே அவங்க சுத்தம் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகுகிற காரியங்களாம் உள்ளே வர ஆரம்பிச்சோம். இன்றைக்கி ஏன் சில பேர் தீமையில் உழண்டுகிட்டு இருக்கிறாங்க, தீமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன தீமைன்னு சொல்ல பாவத்தில் உழண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பாவத்தில் வாழ்கிறவங்க, பாவத்தில் உழண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லப்போனால் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற ஒரு காரியம் இல்லாததுனால தான் பாருங்கள் பாவத்தில் உழண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமானது என்றால் என்ன, அது தீமையை விட்டு விலக பண்ணும். அது மட்டுமல்ல, தேவன் வெறுக்கிற காரியத்தெல்லாம் வெறுக்க வைக்கும். தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ கர்த்தருக்கு பயப்படுற ஆளுக்கும் அது பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு டோட்டலாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அது எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு பிடிச்சிருக்குது. யோசிச்சு பார்த்துருக்கீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க, உங்களுக்கே தெரியும். நான் லொட்டு லோஸ்கெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கே என்னென்னன்றதெல்லாம் மனசில் வந்துருக்கும். எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கலையோ அது நமக்கு பிடிச்சிருக்குது. எதனால் நமக்கே தெரியும். சில நேரத்தில் நம்ம பண்ணுற சில தேவையில்லாத காரியங்கள் நமக்கே தெரியுது. சில நேரம் நமக்கே அது பிடிக்கிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சில விஷயம் நம்ம தப்பான காரியத்தை பண்ணும்போது சில நேரம் நமக்கே பிடிக்கிறது கிடையாது. ஆனால் ஏன் திரும்ப பண்ணுறோம், எதனால் திரும்ப உழன்றுக்கிட்டு இருக்கிறோன்னா ஒரே ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த இடத்துல இல்லாமல் போகுது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குமென்றால் அது உங்கள் சுபாவமாகவே மாறிவிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த உதாரணம் கொஞ்சம் அருவருப்பான ஒரு உதாரணம் தான், ஆனாலும் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த உதாரணத்தை எடுக்கிறேன். ரோட்டில் போயிட்டுருக்குறீங்க, ஒரு கக்காவை மிதிச்சிடுறீங்க. உங்களுக்கு தெரியுது என்னது கக்காவையா, புரியுதா உங்களுக்கு என்னென்னு? ஏதோ மிதிச்சிடுறீங்க, ஏதோ ஒரு சாணத்தை மிதிச்சிடுறீங்க. மிதித்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாய் ரொம்ப நல்ல வேலைக்கு இது மிதிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? உடனே உங்களுக்குள்ள ஒரு சுபாவம் என்ன பண்ணும், சீ சே. உங்களுக்குள்ளே இருக்கிற மிதித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு சுபாவம் என்ன சொல்லுது? இல்லை கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு ஐய மிதிச்சுன்னு சொல்கிறீங்களா? உங்கள் கண்பட பார்க்குறீங்க, மிதிக்கிறீங்க. நீங்கள் காலில் மிதிக்கணும் மட்டும் இல்லை, வண்டி சில இதில் போய் மாட்டிக்கிட்டா கூட சே இதில் போய் விட்டுட்டோமேடா அப்படிலாம் நமக்குள்ளே நம்ம அறியாமல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். பாருங்க, யோசித்து பண்ணுறோம், யோசித்து சே சொல்கிறது. உடனே யோசித்து ரொம்ப நேரம் கழிச்சு டைமிங் எடுத்து சே சீ அப்படின்றீங்களா? மிதித்த உடனேயே என்ன பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு புரியுதா? தேவையில்லாத ஒரு அசுத்தத்தை மிதித்த உடனேயே நமக்குள்ளே இருந்து உடனே அந்த சுபாவம் என்ன சொல்லுது? சே சீ இப்படி மிதிச்சிட்டோமே, அப்படி ஆக்கிட்டோமே, இப்படி மேலே பட்டுச்சே. பாருங்கள், அதுதான் பாருங்கள், இது இயற்கையாகவே எப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவம் வெளிப்படுதோ, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்ற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா
நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட நீங்களும் சொல்லுவீங்க, சீ சே, நான் போய் இந்த காரியத்தை பண்ணலாமா, நான் போய் இதை பண்ணலாமா, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள், எப்படிப்பட்ட ஒரு நபர், நான் தேவனுடைய பிள்ளையாச்சே. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது தீமையை பண்ணும்போது அப்பா நல்ல வேலைக்குப்பா மிதிச்சேன்னு சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிற எல்லாருமே அதை உதறி தள்ள ஆரம்பிப்பீங்க, அதை வெறுத்து தள்ள ஆரம்பிப்பீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது என்று அது எப்படியாவது அகற்ற பார்ப்பீங்க. ஜாலியாக ஒட்டிட்டு வீட்டில் வந்து இங்கே பாரு ரிபேக்கா மிதிச்சிட்டு வந்துன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான், கண்ணா பின்னாடி திட்டு வரும். என்னையா இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்குற, நீ வந்து நல்லா நான் மிதிச்சிட்டுன்னு வந்து எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற. புரிஞ்சுச்சா? யாராவது மெச்சுக்குவாங்களா? யாராவது பாராட்டுவாங்களா? பாரு நல்ல வேலைக்குப்பா மிதிச்சுட்டு வந்த, நான் மிதிக்கலான்னு பார்த்தேன், நீ மிதிச்சுட்டு சொல்லுவாங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று ஒன்று இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீமையான காரியம் ஓட்டினா கூட இந்த எப்படி இந்த கக்காவை மிதிச்ச பிற்பாடு உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அருவருப்பு, சீ போ அப்படின்னு வெறுத்து தள்ளுறீங்களோ, அதே போல தீமையை வெறுத்து தள்ளுவீர்கள். எது இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில், பாவ உலகத்தில், அநியாயம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அதை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அது வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் தப்புன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. வந்து சீச்சே அப்படின்னா உதறி தள்ளுறது கிடையாது. என்ன அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது அவங்க பண்ணாததை நாங்கள் பண்ணுறோம், இவங்க செய்யாததை செய்கிறோம். உடனே பார்த்தீங்கன்னா அது சமாளிஃபிகேஷன் அவங்களுக்குள்ளே வந்துடுது. பண்ணுறதே தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ண உடனே என்ன பண்ணணும், இதை மிதித்த பிற்பாடு ஏதாவது சமாளிஃபிகேஷன் பண்ணுவீங்களா? இல்லை அப்படி இருக்கட்டும் விடுன்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்க? யாரும் சொல்கிறது கிடையாது, யாரும் செய்கிறது கூட கிடையாது. அதே போல தான் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற ஒன்று நமக்குள்ளாக இருக்கும் என்றால் தீமையை வெறுத்து விடுவீர்கள், தீமையை உங்களை விட்டு அகற்றி விடுவீர்கள். நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால தான் எது சுத்தம் எது அசுத்தம் என்ற ஒரு காரியம் நமக்கு புரியாமல் இருக்குது, விளங்காமல் இருக்குது. எபிரேயர் புஸ்தகம் போவோம், 12ஆம் அதிகாரம். இது இன்றைக்கு சபைக்கு தேவையான ஒரு காரியம். அன்றைக்கு நேரத்தில் ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பு, சுகம் இதெல்லாம் பேசுகிறோம், நல்லது. அதோட இதுவும் நமக்கு தேவை. வந்து ஒன்லி அது மட்டும் இருந்தால் போதாது பாருங்கள், இது முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா வேதம் இதை போதிக்கிறது. வேதம் இதை போதிப்பதனால் நான் போதிக்கின்றேன். வேதம் இதை போதிக்கலாம், நான் என்ன பண்ணுவேன், வேதம் எதை அதிகமாக வலியுறுத்தோ போதிச்சு இதை வலியுறுத்துறதுனால தான் இப்போ எடுத்து பேசிட்டு வரோம். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை 29ஆம் வசனத்தை படிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஆமென். எப்படியா ஆமென் சொல்றது, பட்சிக்கிற அக்னின்னு சொல்றீரே, எப்படி ஆமென் சொல்றது அப்படின்னா சில பேருக்கு கேள்வியா இருக்குது. சரி, படிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆராதனை செய்யும்போது எபிரேய ஆக்கியோர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தியை மட்டும் போடல, பிரியத்தை மட்டும் போடல, அதோடு ஒன்று சேர்க்கிறாரு, பயத்தோடும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இணைக்கிறார். வந்து இன்னைக்கு ஆராதனையில் பக்தி இருக்கிறது, ஆராதனை செய்கிறதுல துதி எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று நிற்குது பாருங்க, பயம். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செஞ்சாலும் இப்படி தான் ஆராதனை செய்யணும். பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். ஆனால் நீ கிறிஸ்தவர்களுக்கு பக்தி இருக்குது, ஆனால் பயம் இல்லை. இந்த பக்தி மட்டும் இருப்பதனால தான் அவங்களால தீமையான காரியத்தை வெறுக்க முடியல. அவர்கள் தீமையை அரவணைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பயம் இருக்கும்போது தீமையை வெறுத்து தள்ளுவார்கள். அது மட்டும் என்ன சொல்லப்பட்டு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். என்ன சொல்ல, பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும்னா கிருபையை பற்றி கொள்ள கடவுள்னு சொல்கிறார். என்னன்னா இன்னும் சொல்லப்போனால் பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்வதற்கு கிருபை உனக்கு முன்பாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
நீ பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்வதற்கு கிருபை உனக்கு ஹெல்ப் பண்ணும், கிருபை உனக்கு உதவி செய்யும். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கிருபை, வேதத்தில் இருக்கிற கிருபை போதிக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு அதை இணைந்து சொல்லும். அநேக இடங்களில் வந்து தனியாக போவாது. எங்கெல்லாம் கிருபை இருக்குதோ அங்கே என்ன ஆகும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இருக்க ஆரம்பிக்கும். 12ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அதுலேயே படிக்கிறேன், நான் படிக்கிறேன், 18லேருந்து படிக்கிறேன். கொஞ்சம் லாங் வசனம் நானே படிக்கிறேன். 18. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி இருக்கிறதுமான மழையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகள் இடத்திற்கும் எக்காலம் முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அதாவது இங்கு 18 சொல்லக்கூடிய காரியம் சீனாய் மலையிலே உண்டான காரியத்தை பற்றி சொல்றார். சீனாய் மலையில் உண்டான சத்தம் அது பக்கத்தில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, தொட்டா சத்தம் அப்படின்ற லெவலில் இருக்குது. வந்து இப்போ 22லேருந்து படிக்கிறோம் பாருங்க. இப்போ சீனாய் மலையை பற்றி பேசினாரா? இப்போ சீனாய் மலை தாவி சீனாய் மலையை பார்க்கும் போதெல்லாம் பயங்கரம் வருது. இப்போ 22ல் சீயோன் மலையை பற்றி பேசுகிறார். நீங்களோ சீனாய் மலையின் இடத்துல அல்ல, சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். சீனாயில இருள் இருந்தது, சீனாயில அந்தகாரம் இருந்தது. ஆனால் சீயோன் மலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியமான காரியங்கள் சீயோனில் இருக்குது. ஆனால் சீனாயில் மனிதனால் உருவாகின்ற காரியங்கள், ஆனால் சீயோனில் அப்படி கிடையாது, கிருபையினால் உருவாகின்ற காரியங்கள். 28-20 அதை தொடர்ந்து தான் நான் சொல்கிறாருன்னா அதில் படிக்கணும். 28-29 தான் சொல்கிறாரு. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நம்ம கிருபையை பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய முடியும். கிருபையை பற்றி கொள்ளவில்லை என்றால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இன்றைக்கி பாருங்கள், நீ இந்த கிருபைன்ற ஒரு வார்த்தை நிறைய பேர் இஷ்டத்துக்கு வாழ வைக்கின்ற ஒன்றாக அநேக சபைகள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லை, கிருபைன்ற ஒரு வார்த்தை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யும்படிக்கு அது உதவி செய்கின்றது. வேதத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க அக்கினியில் தூக்கி போட்டாங்க. அக்கினியில் தூக்கி போட்டவர்கள் தேவனால் காக்கப்பட்டார்கள். எதனால் தெரியுங்களா? ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. அவங்க எப்படி பார்த்தாங்க? தேவனை ஒரு அக்கினியாக பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா அதை வந்து மற்றவர்கள் நெருப்பாக பார்க்குறாங்க, மற்றவர்கள் அதை பயங்கர வேதனைக்குரிய ஒரு காரியமாக பார்க்குறாங்க. மற்றவர்கள் பார்க்குற விதம் வேற, இப்போ இவங்க பார்க்குற விதம் வேற. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த அக்கினியவே தேவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பாருங்க, தேவன் அந்த இவங்க எப்படி அதில் தேவனை பார்த்தார்களோ அதே தேவன் அதில் இறங்கி வந்து அவர்களை சேதப்படுத்தலை. யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை. இவர்கள் பயத்தோடும் பக்தியோடும் இருந்ததுனால அக்கினியின் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறோ அவர்களை பாதுகாத்தார். ஆனால் இன்னொரு குரூப்பு வந்துச்சு பாருங்கள், அவங்கள பிடிச்சி அக்கினி தூக்கி போட்டாங்க. அவங்க சில பேரை போட்டிருக்குது, அவங்கள தூக்கிட்டு பக்கத்தில் போகும்போது அந்த அக்கினி அவங்கள பட்சித்து போட்டுச்சுன்னு. பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிறவர்களை அக்கினி ஒன்றும் செய்யாது. ஆனால் பயமில்லாமல் துணிச்சலோடு போகிறவர்களை அக்கினி பட்சிக்கும். ஒரே அக்கினி ஒரு குரூப்பை பாதுகாக்குது, ஒரு குரூப்பை அழித்து போடுது. அதுதான் முக்கியம். பக்தியோடு பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அக்கினியில் பிரச்சனை கிடையாது, இருதயத்தில் தான் பிரச்சனை. இவங்க இருதயத்தில் தேவன் எப்படி பார்த்தார்கள் என்பதுதான் பிரச்சனை. வந்து
அதுதான் பாருங்க, இவங்க தேவனை பார்த்த விதம் சரியாக இருந்ததுனால அந்த திகிலுக்கு அவங்க பயப்படல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா பயத்தையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும். மற்ற எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படாமல் அவங்கள துணிச்சு நிற்க வைக்கும். எந்த பயம்? இந்த பயம் இருந்துச்சுன்னா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் பயந்துட்டு தான் இருக்கணும். வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, சேலத்தில் 9 பேருக்கு என்னமா பாருங்க, வந்த உடனே நம்ம ஆட்கள் பண்ணுது, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சா. சில பேர் எங்க திரும்பவும் போட போறானுங்க, திரும்ப பண்ண போறான், திரும்ப அது பண்ண போறானுங்க. அதாவது பயத்தை விதைக்கிறார்கள். நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா எத்தனை கொரோனா வந்தாலும் அது என்னை ஒன்றும் பண்ணாது, செய்யாது. இந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுற மற்ற எல்லா பயத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். எப்படி மோசையின் கோல் மற்ற எல்லா கோளையும் மோசையின் கோல் பாம்பா மாதிரி எல்லா கோளையும் விழுங்குனுச்சோ, அதே போல் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லக்கூடியது மற்ற எல்லா பயத்தையும் இது முழுங்கிடும். சொல்கிறாங்க, பயத்தையே தூக்கி சாப்பிட்டான்ப்பா அப்படின்வாங்க, பயத்துக்கு டஃப் கொடுக்குறான்ப்பா அப்படின்வாங்களா சில பேர். வந்து அந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுறோம் பயம் இருந்துச்சுன்னா இது மற்ற எல்லா பயத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். இதை குறித்து பயப்பட மாட்டோம். பொருளாதாரத்தை குறித்து, வியாதியை குறித்து, குடும்ப சூழ்நிலை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவி குறித்து, கணவனை குறித்து, பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, பிஸ்னஸை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. துணிஞ்சு போயிட்டே இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுறோம் பயம் சொல்றது இல்லையா, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன படித்த ஸ்டார்டிங் பண்ணும்போது, அவருக்கு பயந்தவர்களுக்கு 34ஆம் சங்கீதத்தில் என்ன படித்தோம் ஸ்டார்ட் பண்ணும்போது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு குறையும் குறைவுபடாது. அது சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எங்கே படிச்சிங்களே, போயிட்டு வாங்க திரும்ப பாருங்க, பேன்னு முழிக்கிறதுனால திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். படிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் 8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆமென். அப்ப என்ன சொல்றாரு, ஏப்பா இந்த இது இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு குறையும் வராதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுல தானே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ சொல்றாங்களே, இந்த முதல் போட்டால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம்னு சொல்லும்போது இதுவரை இல்லாத ஒரு லாபத்தை சொல்றாங்க. இதுவரை நீ கேள்விப்படாத ஒரு லாபத்தை சொல்கிறேன். நீங்கள் கூட எங்க எந்த பேங்க்குமே இவ்வளோ வட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களே. நிச்சயத்தை கொடுக்குறாங்க, அரசாங்கமே நிச்சயத்தை கொடுக்குறாங்க. இதுவரை போஸ்ட் ஆஃபீஸில் வந்த ஸ்கீம்லாம் தாண்டி தூக்கி சாப்பிட்டு பயங்கர கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? குறையில சொல்கிறாரு, இந்த லைனில் போனால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை என்று வேதம் சொல்லும் போதுனா அப்போ கொஞ்சம் நிற்கணும். இப்போ யாருக்கு குறைய, கர்த்தரை தேடணும் குறையில்லை, ரைட், ஓகே. அது மட்டும் சொல்லாமல் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லுது. இப்போ இப்போ கர்த்தருக்கு தேடுறது மட்டும் இல்லை தம்பி, அதை எப்படி தேடணும், பயத்தோடும் பக்தியோடும். பயந்தவர்களுக்கு குறை இல்லை. பார்க்க சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் இப்போ இருக்கிற எந்த குறையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். நீங்கள் சொல்லுங்க, இல்லைங்க குறையே கிடையாதுங்க, எல்லாம் ஃபுல்னஸ், எல்லாம் நிறைவு. ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறது இல்லைங்க, ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டும் இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. சொல்ல முடியுமா? நீங்கள் சில பேர் கூட்டமாக போயிட்டு இருக்கிற, எது கூட்டமாக போகிறீங்க, என்னது கூட்டமாக போயிட்டு இருக்கிறோம்? கவனமாக கேளுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற ஆரம்பிச்சு குறையே இல்லாத போது எதுக்கு போயிட்டு இருக்கணும்? சில பேரெல்லாம் அங்கே போனால் இது கிடைக்குங்க, அங்கே போனால் அது கிடைக்குங்க. எங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை, அவ்வளோதான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அதி முக்கியமான ஒரு காரியம் இருக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ எடுத்துக்கொள்வோம், படிப்போம். 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசசையும் நீங்க
நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த லாஸ்ட் சொல்லுங்க. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். நீ பரிசுத்தம் இருக்குது, இந்த பரிசுத்தம் பூர்ணமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஆனால் இந்த பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துவதற்கு ஒரு உதவி பண்ணுற ஒரு காரியம் தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். சரி, இதை வசனத்தை நின்று கொஞ்சம் சில காரியத்தை பார்ப்போம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, சரி, எப்படிப்பட்ட வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறபடியினால், அதாவது எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கணும். இந்த புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் எழுதப்பட்ட போது ஒரே பதிப்பாக தான், அதாவது கண்டினியூ டென்ஸ், அதாவது கண்டினியூவாக கமா இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் எழுதப்பட்டவைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கால நிருபங்கள் மற்ற எழுதினவங்கலாம் கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் தான் எழுதிட்டே வந்தாங்க. பிற்காலத்தில் தான் படிப்பதுக்கு ஏதுவாக இருக்கும்படி வேத வல்லுநர்கள்லாம் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க, கமா வச்சாங்க, செமிக்கோலன் வச்சாங்க, ஆச்சரியக்குறி வச்சாங்க, அதிகாரங்களை கொடுத்தாங்க, வசனமாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? மூல பதிப்புகளால் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியாது. என்ன அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். மூல பதிப்புகளாம் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியாது. பிற்காலத்தில் தான் இந்த ஒரு குடும்பம், எபிரேய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த இதை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு அதிகாரத்தை போடணும், வசனத்தை கொடுக்கணும், ஃபுல் ஸ்டாப் கமா எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் எப்போதும் நீங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரியலைன்னா முந்தைய அதிகாரத்தையும் படிக்கணும், பிந்திய அதிகாரத்தையும் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே கண்டினியூவாக எழுதப்பட்ட ஒரு லெட்டர்ஸ். சரி, இப்போ 7 இப்படிப்பட்டன்னு ஸ்டார்ட் பண்ணுது. எப்போதும் லெட்டர் எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? அன்புள்ள அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எழுதினாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படிப்பட்டன்றதை கவனிச்சா முன்னாடி போக முடியும். எப்படிப்பட்ட இப்போ முன்னாடி படிக்கிறேன், 14 படிக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 14 படித்து காமிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகனுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் எப்படிப்பட்ட வாக்கத்தை இப்போ படித்த பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவன் சொல்கிறாரு பாருங்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு, இது புது உடன்படிக்கையின் முக்கிய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேதத்தில் பார்க்குறோம். இந்த பகுதி திரும்ப வருவோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் போய்க்கிங்க, படிங்க பார்க்கலாம். 10-11 வசனங்கள் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 8 10 11 படிங்க வேகத்தில். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும். இது என்னது? புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? புதிய உடன்படிக்கை வரப்போகுதுப்பா, அதை பற்றி சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். போதும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என். அடுத்த படிங்க. அப்பொழுது
சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஆமென். இந்த இடத்துல புதிய உடன்படிக்கையில் இருக்கின்ற முக்கியமான ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எவ்வளோ பெரிய காரியம்! நான் அவர்கள் தேவன். இன்னைக்கு நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் கர்த்தர். சொல்லுங்க, என் தேவன் கர்த்தர். ஆமென். இன்னைக்கு நம்மளாம் யாரும் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இதைத்தான் வெளிப்படுத்துன்னு சொல்லி அதான் சொல்றார் பாருங்க. கொரிந்தியர்லையும் அதுதான், எபிரேயர்லையும் அதுதான், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலையும் புதிய எருசலேமில் சொல்ற அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். திரும்ப திரும்ப புதிய உடன்படிக்கையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, வெளியில கிடையாது. அதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் வெளியே கிடையாது. பழைய உடன்படிக்கையில் எல்லாம் வெளியே நடந்துச்சு, ஆனால் புதிய உடன்படிக்கையில் எல்லாம் வெளியே இல்லை. புதிய உடன்படிக்கையில் எல்லாமே இன் ஹார்ட், உள்ள இருதயத்துக்குள்ள நடக்கின்ற ஒரு விஷயம். அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன சொல்றாருன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தராகவும் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா, பரிசுத்தமாக ஆகவேதான் சொல்ல இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு இருக்கிறதுனால மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, அவர் சொல்றாரு, நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்துடனே பூரணப்படுத்த கடவோம். தேவன் எப்படி அன்பா இருக்கிறார், அதே போல தேவன் பரிசுத்தராகவும் இருக்கிறார். பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவர் செய்கிற ஒரு காரியம் அல்ல, அவர் எப்படி இருக்கிறாரோ அதுதான் அது. ஆமாம். பூமியெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறார். அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. ஆகவேதான் கர்த்தரை நம்ம என்ன சொல்ல, பரிசுத்தர் என்று சொல்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்கிறோம். பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் முக்கியமான ஒரு வார்த்தை அன்றைக்கி நேரத்தில் இந்த பரிசுத்தத்தை விளக்குறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்துக்கு விளக்கணும். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? பாவம். பாவத்தை விளக்குனா பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள முடியுன்றதுனா, அது அநேக நேரத்தில் கிறிஸ்தவத்திலையும் மற்ற எல்லா சமயங்களிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, தூயம் தூயர் தூயம் தூய அப்படின்ற எல்லா காரியத்தையும் விளக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கின்ற அசிங்கம், கெட்டது, அசுத்தம் இதெல்லாம் விளக்கி காமிச்சாதான் அதை காமிக்க முடியும். இது இல்லாததான் பரிசுத்தம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்கின்றேன், பாவம் என்ற ஒன்று எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் என்ற ஒரு மனிதன், ஆதி மனிதன் தவறு செய்த உடனே தான், தேவனுடைய கற்பனைகளை மீறின உடனே தான் பாவம் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பாவம் கிடையாது. ஆதாம் அந்த கனியை சாப்பிட்ற வரையிலும் பரிசுத்தனார் தான் இருந்தார். பாவம் எப்போ வந்துச்சு? கனியை சாப்பிட்ட பிற்பாடு தான் பாவம் என்ற ஒன்று உலகத்தில் என்ட்ராகுது. அப்படி என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், பாவம் வருவதற்கு முன்பாகவே பரிசுத்தர், தேவன் பரிசுத்தராக தான் இருந்தார். அப்போ பாவத்தையும் தேவனையும் முன்னாடி போட்டு அதை போட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. பாவம் இல்லாமல் இருக்கிறதா பரிசுத்தம் என்று அப்படி சொல்லக்கூடாது. பாவம் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே தேவன் பரிசுத்தராக தான் இருக்கிறார். அன்றைக்கு நேரத்தில் பரிசுத்தத்தை விளங்க வேண்டும் என்றால் பாவம் என்ற ஒரு காரியத்தை வச்சு தான் விலைக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, பரிசுத்தர் பாவமெல்லாம் வருவதற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்டவராக தான் இருந்தார்? பரிசுத்தராக தான் இருந்தார். தேவ தூதர்கள் எல்லாருமே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சதா காலங்களிலும் அவரை துதித்து கொண்டே இருந்தார்கள், இன்றைக்கும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எது இல்லாமல் இருப்பது, எது கிடையாது என்பது பரிசுத்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லுது அவருக்குள்ளாக இருந்த ஒன்று. என்னன்னா, திரியேக
தேவனுக்குள்ளாக இருந்த ஒரு உறவு. தேவனுக்குள்ளாக இருந்த ஒரு உறவு. அதாவது அன்பு பரிசுத்தம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. எப்படின்னா, பிதா இயேசு நேசிச்சார், இயேசு பரிசுத்தாவியார், பரிசுத்தாவின் பிதா, பரிசுத்தாவின் இயேசு. இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உறவு திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கின்ற உறவு. அந்த உறவில் கொஞ்சம் கூட பிசுறு பார்க்க முடியாது, கொஞ்சம் கூட ஒரு தவறை பார்க்க முடியாது. சொல்கிறாங்களே நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறாங்க, நிபந்தனையற்ற ஒரு அன்புன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு அன்பு. அப்போ பாவம் வந்த பிற்பாடு தான் பரிசுத்தம் வரல, அவர் பாவம் வருவதற்கு முன்னாடியே பரிசுத்தராக தான் இருந்தார். பரிசுத்தம் என்பது என்ன? அது தேவனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு உறவு. ஆமென். திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு உறவு மகத்துவம் வந்து அது பைபிளில் போடப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று அப்படியே போடப்பட்டிருக்கு. படிப்போம். எபிரேயரில் சொல்கிறார் இல்லையா, 12ஆம் அதிகாரம் 12:10. தேங்க்ஸ். 12:10. ரைட், குட், தேங்க்யூ. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சங்காலம் சிருஷ்டித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். பரிசுத்தத்துக்கு பங்குள்ள அந்த உறவு, திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கின்ற அந்த உறவு, தூய்மையான உறவு. அதாவது கள்ளங்கபடம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நிபந்தனையற்ற கள்ளங்கபடம், எதையும் எதிர்பார்க்காத அப்படிப்பட்டதான, அதாவது வர்ணிக்க முடியாத ஒரு உறவு. இன்னைக்கு இந்த உறவெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. ஆனால் இந்த உறவு தேவனுக்குள்ளாக இருக்கின்றது. அந்த உறவுக்குள்ளாக நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அந்த உறவில் நாம் இணையும் பொருட்டு. எந்த உறவில்? தேவனுக்குள்ளாக இருக்கின்றது பரிசுத்த உறவில் நாம் இணையும் படிக்கு. ஆமென். அப்போ சிரிச்சுக்கிறார், சில இடத்துல கண்டிக்கிறார்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். சிரிச்சுக்கிறார்னா, சில இடத்துல வந்து ஒருத்தனை கண்டிக்கிறாங்கன்னா அவங்க மேலே பாசலன் கிடையாது. என்னங்க பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்ட் இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லி என் மேலே அவர் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, பாசம் அது இல்லை. பாசமாக இருக்கிறதுனால திட்டுறோம். ஹலோ, எத்தனை பேர் என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேர் மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் என்ன திட்டு வாங்கியிருக்கீங்களா? அதாவது சரி, ரைட். என்ன சொல்கிறோம்? பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பரிசுத்தம் என்று சொல்லும்போது அதாவது அதை விவரிக்கவே முடியாத தேவனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு அதீத ஒரு உறவு, வர்ணிக்க முடியாத ஒரு உறவு. சொல்றாரு, இந்த உறவை தான் நீ இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும். இந்த உறவுக்குள்ளாக தான் தேவன் இருக்கிறார். அதை தான் அதை வர்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தை பரிசுத்தர் என்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த உறவில் இருக்கும்போது, எந்த உறவில்? பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற நீங்கள் அந்த உறவில் இருக்கும்போது மற்ற எல்லா காரியத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். தீமையான எல்லா காரியத்தையும் வெறுக்க. நீங்கள் இருக்கிற இடம் அவருக்குள்ளே இருக்கும்போது, தேவனுக்குள்ளாக இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தருடைய சாதாரணமாகவே இந்த உலகத்திலேயே ஒரு சொல்லுடைய கண்காணிப்பில் இருக்கும்போதே உங்களால் பாவம் தப்பு பண்ண முடியாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? உங்களை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அது தப்பு பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வாட்ச் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லாத டைமில் தப்பு பண்ணுவோம், ஆனால் இருக்கிற நேரத்தில் தப்பு பண்ண முடியாது. ஆனால் இது என்னன்னா, இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் எந்த உறவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாருன்னா, அவருடைய சொல்கிறார் இல்லையா, பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாகவே தேவன் மாற்றியிருக்கிறார். அந்த உறவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டார். அதாவது சொல்கிற அந்த உறவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்மால் எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாது. இந்த உறவை நாடணும், இந்த உறவுக்குள்ளாக வாழணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை சொல்கிறல்ல, நான் உனக்குள்ளே உலாவுவேன், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாக இருப்பேன் இல்லையா? என்ன அர்த்தம்னா, ஏன் இதை பண்ணுறாருன்னா, எப்பா உன்னையே நான் என்னை விட்டு தனியாக விட மாட்டேன். தேவன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் மன ரீதியாக தேவனோடு இருக்கிறோமா எல்லா நேரங்களையும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தான் அடிக்கடி என்ன பண்ணணும், தேவனை விட்டு ஓடி போயிடுறோம். ஆனால் தேவன் ஓடவே இல்லை, எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறார். ஆமென். புரிஞ்சு சொல்லுங்கள், எப்போதும் தேவன் என்னோடு தான் இருக்கிறார். சொல்லுங்கள், எப்போதுமே
தேவன் என்னோடு தான் இருக்கிறார். ஆமாம். நம்ம தான் வெளியே போகிறோங்க, அவர் வெளியே அவர் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம தப்பு பண்ணும்போது எப்படா நம்ம திரும்ப ரிட்டர்ன் வருவோன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறார். திரும்ப அவர்கிட்ட வரமாட்டோமான்னு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் பாவம் என்று சொல்கிற எல்லா காரியங்கள் எல்லாமே உறவுக்குள், இந்த உறவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகின்ற காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவுக்குள்ளாக இருக்கின்ற, உறவுக்குள்ள இருக்கின்ற விஷயத்தை பிரச்சனை பண்ணுற எல்லாமே பாவம் தான். ஒரு உதாரணம் சொல்கிற கேட்டுங்க, வேதத்தில் 10 கட்டளைகள் என்று ஒன்று இருக்குது இல்லைங்களா? எத்தனை பேர் 10 கட்டளை எப்படி சொல்லுவீங்க பார்க்கலாம்? 10 கட்டளை நீங்கள் இப்போ யார் டக்குன்னு எழுந்துச்சுன்னு சொல்ல முடியும் பார்க்கலங்க? யாராவது எல்லாம் வளரக்கூடாது. 10 கட்டளை எனக்கு தெரியும்னு சொல்லவும் டக்குன்னு எழுந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போயே ஒரு பரிசு கொடுத்துருவேன். பைபிளை பார்க்கக்கூடாது. சரி, இந்த 10 கட்டளைகள் நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்கொள்வோம். இனிமேலாவது இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. 10 கட்டளைலாம் கொஞ்சமாவது தெரிஞ்சு, கொஞ்சம் இல்லை எல்லாமே தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் போய்க்கிங்க, அங்கே தான் 10 கட்டளையே தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அங்கே போயிட்டு வருவோம். கொஞ்சம் 10 கட்டளைலாம் அவசியம் இல்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க, புரியுதுங்களா? 10 கட்டளையெல்லாம் பாருங்கள். நான்லாம் சின்ன வயசில் புதுநன்மை எடுக்கும்போது, ரோமன் கேத்தலிக்கில் புதுநன்மை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 10 கட்டளையும் சொல்லியே ஆகணும். சில சின்ன குறிப்போட புக்கு அதெல்லாம் ஒப்பிச்சு ஆகணும். அவங்கள்ட்ட வந்து சில மந்திரம் அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி ஒப்பிச்சாதான் புதுநன்மையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே. அது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, நீங்களும் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்காம ஏன் பாஸ் ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, விஷயத்துக்கு போவோம், படிப்போம். முதல் கற்பனை 3ஆம் வசனம், என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனை கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவன் குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். முதல் கற்பனை என்ன அப்படின்னா, என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2ஆம் கற்பனை என்ன? 7ஆம் வசனம், உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 3வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் வேலை செய்து அப்புறம் அப்படி போனீங்கன்னா 12ஆம் வசனம், உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாக, பிறனுடைய மனைவியும் அவனுக்கு அவன் வேலைக்காரனும் அவன் வேலைக்காரியும் அவனுக்கு உண்டான எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்ப. இப்படி 10 கற்பனை கூட்டி கழித்து 10 கற்பனை வருதில் வந்து கவனமாக கேளுங்க. இந்த 10 கற்பனையில் முதல் 4 கற்பனைகள் என்று சொல்லக்கூடியது தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை பற்றி சொல்லப்படுற ஒரு காரியம். உறவு, அந்த உறவில் எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது. சொல்லுங்கள், தேவனுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு. அதுக்காக ஃபஸ்ட்டு 4 கற்பனை கொடுத்துருக்குறேன். மீதம் இருக்கிற 6 கற்பனையுமே நமக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற உறவு. அதில் போய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் சாட்சி, இதெல்லாம் இச்சி இதெல்லாம் எல்லாமே மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவிலே எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது என்பது. அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த உறவில் வந்து பிரச்சனை வரக்கூடாது. எப்போதுமே வேத புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கு இருக்கின்ற உறவுலையும் பிரச்சனை வரக்கூடாது, மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவிலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதுதான் வேத புத்தகம் முழுவதும் போதிக்கின்ற சத்தியமே. அதுதான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? வேதம் போதிக்கிறது என்ன? முழு வேதத்தையும் அடக்கிட்டிங்கன்னா 10 கற்பனை நடக்க முடியும். 10 கற்பனை 2 கற்பனை ஒன்றாச்சு, அன்பாச்சு. இந்த அன்பில் என்னன்னா, இந்த அன்பை 2ஆக பிரிக்கும்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற ஒரு லவ், அப்புறம் மீதம் இருக்கின்ற 6 கற்பனையும் நமக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற அன்பிலே பிரிவு வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த 10 கற்பனையும் மாற்றி அமைக்கலை. நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவதுன்னு சொல்லும்போது இவர் ஏதோ புது கற்பனை சொல்லலை. அந்த கற்பனையின் 10 கற்பனையினுடைய
அந்த ஆதாரத்துக்கு போயிட்டார். அது உருவாக்கின இடத்துக்கு போய் அது உருவாக்கின தேவன் எப்படிப்பட்ட இதில் கொடுத்தாரு என்ற விஷயத்தை சொல்லிட்டார். என்ன சொல்கிறான்னா, நீ கொலை பண்ணினாதான் தப்புன்னு நினைக்கிற, கொலை பண்ணாதான் பாவம், கொலை செய்யாதவன்னு நான் கொலை பண்ணலன்ற. அவர் சொல்கிறாரு, நீ 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 நினச்ச பாரு, அவனை போட்டுருண்டா, அவனை வெளியே வந்து அவனை போட்டுருணும், எப்படியாவது ஆள் வச்சு தூக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், உன் எண்ணத்தில் நினச்ச பாரு, நீ அப்பயே அவுட் ஆகிட்ட அப்படின்ட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ மாம்சத்தில் போய் குத்துனாதான் பாவம் நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் மனதில் உன் கற்பனை பண்ண போகிற அன்னைக்கே தப்பு பண்ணிட்டேன். விபச்சாரம் பண்ணாதான் பாவம், நான் பெர்ஃபெக்ட் நினச்சிக்கிட்டு இருந்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நீ நினச்சாலே அவுட் அப்படின்ட்டார். இந்த மாதிரி கற்பனைகள் அல்ல, 10 கற்பனைகளை எங்கே கொண்டு போய்க்கிறாரு, அது இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இருதயத்தில் இருந்தால் நீ மிஸ்டேக் பண்ண மாட்டேன். இருதயத்தில் இல்லை, நீ என்ன நினைக்கிறன்னா வெளியே செய்யாதவரும் நான் பெர்ஃபெக்ட், ஐ எம் பெர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு இருக்கிற. இந்த 10 கற்பனை செய்யாதவரில் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கிற விஷயம். அவன் என்ன பண்ணான்னா, என்னடா அந்த மரம் இப்படி கசப்பான காயை கொடுங்க, அவன் அந்த மரத்தில் கசப்பான காயை வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கசப்பான காயை வெட்டி போடுறதுனால திரும்ப வராதுன்னு கிடையாது, அந்த காயே வரக்கூடாதுன்னா வேரோட ஆண்டவர் இயேசு வேர்லேயே கை வைக்கிறார், வேறையே அழிக்க பார்க்குறார். அந்த வேர் இல்லாமல் போனால் தான் திரும்ப அது கசப்பான காய்களை கனிகளை அது கொடுக்காது. அன்றைக்கு நேரத்தில் நம்ம வேற சரி பண்ணுறது கிடையாது, வேற கரெக்ட் பண்ணுறது கிடையாது, நம்ம மற்றெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், வேற சரி பண்ண வேண்டும். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, அந்த உறவில் தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவில் பிரச்சனை இருக்க கூடாது. ஆகவே தான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் இல்லையா, திரும்ப அந்த இடத்துக்கு போவோம், 2 கொரிந்தியர் 7:1 போவோம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், எப்படிப்பட்ட வாக்கு தத்தம், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ உறவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறதுனால மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். என்ன சொல்கிறேன்னா, பரிசுத்தமாகுதல் தெய்வ உறவிலே, தேவனுடைய உறவிலே, தேவனுடைய ஐக்கியத்திலே. தெய்வ பயம் என்பது என்ன, அவருக்குள்ளாக நமக்கு இருக்கின்ற ஒரு உறவு. அந்த கனெக்ஷன்லேயே நம்ம இருக்கும்போது நம்ம மற்ற காரியத்தை குறித்து பயப்பட மாட்டோம், எந்த தவறையும் நம்ம பண்ண மாட்டோம், எந்த ஒரு பாவ காரியத்திலையும் உள்ள இன்வால்வ் நம்ம ஆக மாட்டோம். ஆகவே இந்த பயம் இருக்கும்போது இந்த மற்ற எல்லா விதமான தேவையில்லாத கனெக்டெல்லாம் கட் பண்ணிடும் இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். ஆமென். நமக்கு என்ன தேவை, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசை, எப்படியாவது பயத்தோ பரிசுத்தமாக வாழணும். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குதா இல்லைங்களா? உங்களை கேட்குறேன், பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? அதுக்கு ரொம்ப அவசியமான நீடு என்ன, பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதல் தெய்வ பயம் இருந்தாலே பரிசுத்தமாகுதல் வந்துவிடும். இந்த தெய்வ பயம் என்பது என்ன, திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு இனம் புரியாத ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், இந்த ஒரு ஃபெலோஷிப். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் இருக்குது. நிறைய பேருக்கு சபையில் எடுத்துங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் போதிக்கும் போதெல்லாம் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு அவங்க பயத்தை நினச்சிக்கிறாங்கன்னா, கர்த்தர் தண்டிச்சிடுவாரோ, பனிஷ்மெண்ட் ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்கு தண்டனையிலிருந்து தேவன் நம்மளை தண்டித்து விடுவார், நம்மளை தூக்கிடுவார், நம்மளை அடிச்சிடுவார், நம்மளை தாக்கிடுவார், அப்படிப்பட்ட இடத்துலேருந்து நமக்கு அந்த பயம் வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர் விட்டு நான் விலகிவிடக்கூடாது என்பதில் வர வேண்டும். ஆமென். நான் அவர் விட்டு போயிடக்கூடாது, அவர் விட்டு விலகிடக்கூடாது, அவர் கூட தான் இருக்க வேண்டும், அந்த எண்ணங்களில் வரணும். திரும்ப சொல்கிறேன், தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, தேவன் நம்மை அணைக்கிற தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலேயே நீதிமானுக்கு சரி கட்டப்படும் போடப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்புல நமக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பூமியிலே சில நேரத்தில் சில காரியத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சுடுறோம். அனுபவிக்கிறீங்களா? சில நேரத்தில் பூமியிலே நீதிமான்களே சில நேரத்தில் பூமியிலே சில விஷயத்தை அனுபவிச்சுடுறோம். ஏன்? நீதிமானுக்கு பூமியிலே சரி கேட்டு சில விஷயம் பூமியிலே சரி கேட்டுப்பட்டுருது, நித்தியத்தில் கிடையாது.
நித்தியத்தில் நமக்கு ஏராளமான அவார்டு நமக்கு காத்திருக்குது. பூமியிலே சில விஷயத்தை என்ன பண்ணுறோன்னா, சில விஷயங்கள் சில காரியங்கள் தாமதமாகிறது, சில காரியம் கிடைக்காம போகுது, சில தேவையில்லாத காரியத்தை நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் இந்த பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்பட்டுருது. இந்த பிரமாணங்களை மதிப்பது, பிரமாணங்களை கனம் பண்ணுறது ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். அந்த பிரமாணங்களின் மூலமாக நம்முடைய வாழ்வு சரி செய்யப்படுகின்றது. ஆகவே நமக்கு இந்த பூமியில் நீதிமான்களாக நாம் இந்த பூமியில் வாழும்போது நம்மளை தட்டிடுவார், நம்ம தூக்கிடுவார், இந்த பயம், தண்டனையின் பயத்தில் வாழக்கூடாது. இந்த பயம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், தண்டனையின் பயம் இருக்கும் என்றால், கர்த்தர் இப்படி ஆக்கிடுவாரோ அப்படி ஆக்கிடுவோன்ற பயம் இருக்கும் என்றால், என்றாவது ஒரு நாள் நாம் தப்பு செய்தே விடுவோம். அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்துவ விசுவாசிங்க ஏன் தப்பு பண்ணுறாங்கன்னா, அதிகமாக அவங்களுக்குள்ளே இருக்கின்ற பயம் தண்டனையின் பயம். கர்த்தர் தண்டிச்சிடுவார் என்ற ஒரு பயத்தில் இருக்கிறதுனால தான் தப்பு செய்கிறார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, பைபிளில் போட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே சில விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி தப்பு மட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இருக்குது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு வந்த முதல் வேலையை பண்ணுறது என்னென்னா, ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே, ஆகவே எனக்குள்ளாக இருக்கின்ற இந்த பாவத்தில் ஒன் பை ஒன்னா அறிக்கையிட்டால் நீர் சகல பாவத்தை நீக்கு சுத்திகரிப்பதற்கும் ரத்தம் போதுமானதாக இருக்குது நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. நிறைய நேரத்தில் கிறிஸ்துவ விசுவாசிங்க இப்படி தான் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது, அது நம்மளை கழுவிடும், அறிக்கையிட்டா விட்டுருவாரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுறோம்னா, கிருபையை போக்கடிக்கிறவர்களாக மாறிவிடுகின்றோம். தேவனுடைய சிலுவையின் ரத்தத்தை காலில் போட்டு மிதிக்கிறவர்களாக மாறிவிடுகின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து திரும்ப திரும்ப அதே பாவத்தை அப்படியா வருது அப்படியா வருது பைபிளில்? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் பாஸ்டர். கவனிங்க, நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தை அறிக்கை பண்ணிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோன்னே. ஆனால் வெளியே போகணுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப செய்ய ஆரம்பிச்சோம். அதிக சில பேர்லாம் பாருங்கள், உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சே என்னடா இது திரும்ப இதை பண்ணுறோம், திரும்ப இதை செஞ்சிடுறோம். கவனமாக தேவ பிள்ளை கேளுங்க, நீ திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்றால் எந்த அளவுக்கு தெய்வ பயம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த லைனில் போக முடியாது. எந்த பயம், கர்த்தர் தண்டிச்சிடுவார், தூக்கிடுவார், தட்டிடுவார், அவ்வளோதான், அப்படி அந்த பயத்தில் கிடையாது. அவரை விட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொன்னால் தேவனை விட்டு நான் விலகிடக்கூடாதுங்க. அவரோடு இருக்கணும், அவருடைய உறவிலேயே இருக்கணும். அந்த ஒரு பயத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த பயத்தை, ஆண்டவரே உங்கள் உறவு எனக்கு தேவை, உங்கள் ஐக்கியம் தேவை, உங்கள் நட்பு தேவை, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதே, அந்த ஒரு ஐக்கியம் தேவை ஆண்டவரே என்று விரும்ப வேண்டும். பழைய உடன்படிக்கையில் கூட அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ விசுவாசிங்க நமக்கு மன்னிப்பு இருக்குது, ரத்தம் மன்னிச்சிருன்னு சொல்லி திரும்ப பாவத்தை பண்ணுறோம். அது நீதி கிடையவே கிடையாது. ஆகுதான் இங்கே நிறைய பேருடைய ஜபத்தை கர்த்தர்கிட்ட உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேருடைய ஜபம், செஞ்ச தப்பே பண்ணிட்டு இருக்கிறோமே, இதுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா, செஞ்ச தப்புலையே உலாண்டுக்கிட்டு இருக்கிறோமே, செஞ்ச தப்புலையே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, திரும்ப வரோம், திரும்ப சர்ச்சுக்கு வந்தாலும் திரும்ப அறிக்கையிடுறோம், திரும்ப வெளியே போய் அதே தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் அங்கலாய்த்தவர்களாக தேவன்கிட்ட கண்ணீர் விட்டுலாம் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் அதற்கான பதில தான் இந்த காலை வேளையில் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். எப்படி இந்த பூமியில் செஞ்ச தப்பையே திரும்ப செய்யாமல் தெய்வ பயத்தோடு எப்படி வாழ வேண்டும், தெய்வ பயம் இருக்கும்போது அங்கே பரிசுத்தமாகுதல் பூரணமாகும். பழைய உடன்படிக்கையில் கூட சங்கீத புத்தகம் 51 போங்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 51 அங்கே கூட பாருங்கள், சங்கீதக்காரன் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு அவருக்கு வந்துச்சு. அந்த வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். 51ஆம் சங்கீதம் திருப்பிங்க. முதலாவது நம்ம பிராக்கெட்டில் முதல்ல இருக்கிறத படிக்க போகிறோம், ஓகேங்களா? அப்புறமேட்டு நம்ம உள்ளே போவோம், பிராக்கெட்டில் போவோம். பச்சை பராடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைமைக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தலைவர் தாவீது தெரியாமலாம் பண்ணல, பக்கா பிளான் பண்ணி பாவம் பண்ணும். பிளான் மர்டர் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குனவர் தான்
தாவீது. நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் செய்ய சொல்லும்போது, ஆண்டவரே நான் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறெல்லாம், எல்லா தப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் தெரிஞ்சும் தெரியாமல் செய்தப்போ எல்லா தப்பையும் நீங்கள் சொல்கிறீங்களா, தெரியாமல் தப்பு செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, எல்லா தப்பும் தெரிஞ்சு தான். இந்த இடத்துல பாருங்கள், தாவீது தப்பு பண்ணுறாரு, பாவம் பண்ணுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. வந்து 16-17 முதலாக படிக்க 16-17, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணீர். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு வில்லங்கமான ஒரு ஆள் தான் இவர். வில்லங்கமான ஆள்னா எப்படி சொல்கிறோன்னா, நல்ல மனுஷன். தாவீத ரொம்ப அருமையான ஒரு மனுஷன்தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு பெற்ற அதில் வில்லத்தனமான ஒரு ஆள்னா இவர் தான். ஏனென்றால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் வந்தாலும் பலிகள், பழைய ஏற்பாட்டு முறைகள், யாத்திராகமும் லேவியராகவும் என்னாகும், இந்த 3 புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பலி முறைகள் நிறையா போடப்பட்டிருக்குது. தப்பு பண்ணால் அதுக்கு என்ன பலி செலுத்தணும் என்கின்ற எல்லா காரியம் போடப்பட்டிருக்கு. ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் தாவீது இந்த இடத்துல பேசுறது எல்லாமே தப்பாக தான் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு ரத்தம் தேவையில்லைன்றார். புரியுதுங்களா? ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த தப்பு பண்ணினாலும் அதுக்கு என்ன தான் பண்ணணும், ரத்தம் தான் தேவை. ரத்தம் தான். பாருங்கள், நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு காலத்தில் மக்கள் பண்ணும்போது பிரதான ஆசாரியன் ஆட்டு மேலத்தை கையை வச்சு பாவத்தை செலுத்தி அந்த ரத்தத்தை அந்த ஆட்டை அடித்து ரத்தத்தை தெளித்து இந்த மாதிரி தான் பலிகள் செலுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனால் நம்மால் தலைவர் தாவீது பார்த்தீங்கன்னா 16-17, பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். என்னடா அது? பழைய ஏற்பாட்டு காலத்தில், அந்த காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்களா? இருந்திருக்குமா? எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் பேசுகிற ஒரு பேச்சு எல்லாருடைய பிரசங்கத்தெல்லாம் தாக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. சில பேர் பாரம்பரியமாக சில பேர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சாம்பி செலுத்துகிற போல் ஆட்கள் எழும்பி சில புதிய வெளிப்பாடுகள் கொடுக்கும்போது, என்னையா இவர் வந்து மாற்றி பேசுகிறாரே, தப்பாக பேசுகிறாரேன்னு சொல்லி சில பெந்தகோஸ்தே சபைகள்லாம் கொஞ்சம் காண்டு ஆகிற மாதிரி இப்போ நம்ம தாவீது என்ன பண்ணுறாருன்னா, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உனக்கு. என்னடா தாவீது இப்படி பண்ணுறேன்னா சில பேர் கேட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பேசுகிற, எப்படி நீ பண்ணினதே அயோக்கியத்தனம், மொல்ல மாதிரித்தனம், நீ என்ன வார்த்தைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிட்டார். வந்து ஒரு தப்பு பண்ணார், தப்பாக மறைக்கிறது இன்னொரு தப்பு, அது இன்னொரு தப்பு, தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு, இந்த தப்பையும் பண்ணுறார். நமக்கு பலி பிடிக்காது ஆண்டவரே, நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது இல்லை. பாருங்க, தாவீதுக்கு ரத்தம்தான் முக்கியம்னு சொன்னால் பத்சேபாள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டை கட்டிட்டு போயிருப்பார். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதே சரி ஆண்டு ரத்தம் தானே தேவை போடுறா, இதுதான் ரூட்டு, இதுதான் வழியில் என்ன பண்ணியிருப்பார். போய் வீட்டு வாசல்லையே ஆடை கட்டி ராஜா உள்ளே போயிட்டு மேட்ரை முடிச்சுட்டு வருவார். வந்து ஆட்டை சொல்லி ஓகே ரைட் ஓகே ஐ எம் பெர்ஃபெக்ட், ஏன்னா நான் பழி செலுத்தி விட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் சொல்கிறாரு, பலி அது கிடையாது. தேவனுக்கு இருக்கும் பலிகள் என்ன? அன்றைக்கே சொல்லிட்டார், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர். அவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனம் படிக்கிறேன், தேவரீர். இந்த இடத்துல அந்த நறுங்கி பண்ணுற ஒரு ஜபத்தை பார்க்குறோம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பரிசுத்தம் விளங்கணும்னா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு வந்து தேவனுக்கு விரோதமான தவறு என்பதை என்றைக்கு நாம் ஒத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நீங்கள் சரியான கோட்டில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் தப்பு பண்ணனாலும் தப்பே பண்ணாத மாதிரி நான் நியாயப்படுத்துவாங்க, அவங்க தப்பை சரியாகுவாங்க.
பண்ணினதே தப்பு. இன்றைக்கி பாரு, இன்றைக்கி இந்த நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை சரி பண்ணுறது இன்னொரு பொய் 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 ஏகப்பட்ட பொய் வரும். அடுத்த வாரம் காமிக்க போகிறோம் பொய்யெல்லாம். அதுலேருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறதோ பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் போய் மாட்டிக்கிறது. ஆனால் தாவீது ஃபுல் சரண்டர் ஆகிட்டார். சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் பச்சைபாலுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணல, உரியாவுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணல, தேசத்துக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணல. உடனே சொல்லிட்டார், உமக்கு விரோதமாக. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம பண்ணுற எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அது யாருக்கு விரோதமாக பண்ணப்படுற தவறு என்றால் தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற தவறு. கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், தேவையில்லாத அவதூறான வார்த்தைகளாக இருக்கலாம். அடுத்த வாரம் நிறைய விஷயத்தை காமிக்க போகிறேன், நிறைய காரியத்தெல்லாம் பேச போகிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், இவைகள் எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்களா என் வீட்டில் என் கணவனுக்கு விரோதமாக பண்ணிட்டேன், என் மனைவிக்கு விரோதமாக பண்ணிட்டேன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பண்ணிட்டேன், கிடையாது. என்னைக்கெல்லாம் நீங்கள் நம்ம தவறு பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது என் தேவனுக்கு விரோதமாக தவறு பண்ணிட்டேன் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது நொறுங்குண்ட ஆவி. சொல்றார் இல்லையா, நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட ஆவி என்றால் என்ன? துக்கத்தால் உடைந்து நொறுங்கி அவனுடைய இருதயம் அவன் துக்கத்தால் உடைஞ்சு கிடக்குது. ஆண்டவரே உமக்கு விரோதமாக பண்ணிட்டான் ஆண்டவரே. இந்த ஃபீலிங்ஸ், இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயம் தப்பிக்க முடியும். நீங்கள் திரும்ப அந்த லைன் போக முடியாது, அந்த லைன்லேயே வாழ முடியாது. இந்த இடத்துக்கு நீங்கள் நொறுங்குண்டதுமான இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நீங்கள் திரும்ப நீங்கள் செய்த பாவத்திற்குள்ள என்ட்ரு பண்ணவே முடியாது. அப்போ நறுங்குண்ட ஆவி, இந்த நறுங்குண்டா வருந்துகிற, குற்றம் உணர்ந்து வருந்துகிற ஒரு இருதயம். என்னைக்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோன்னு உண்மையாகவே, அதாவது துக்கத்தால் உடைந்து மனம் வருந்தி குற்றத்தை உணர்ந்து, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தப்பை சொல்கிறார் இல்லையா, இதுதான் பரிசுத்தம். சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை. தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால் இதை தேவனுக்கு பிடிச்சது நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்டதுமான இருதயம். இது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் உண்டான ஒரு காரியம். ஆமென். எத்தனை பேர் இப்படி சரண்டர் ஆகுறீங்க? இது சும்மா பிற்பாடு ஆண்டவரே இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே. நான் சின்ன பிள்ளை இந்த சனிக்கிழமையானா ஃபாதர்கிட்ட போய் அறிக்கையிடணும். கூண்டில் உட்காந்துருப்பார், நான் போய் அங்கே போய் நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அது செஞ்சேன், இதை செஞ்சேன், உள்ளே போனதுமே அப்படி கடை அப்படி ஒப்பிச்சிடுவேன். அவர் சொல்ல அப்படி போ அப்படின்றவர். சண்டே தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், சண்டே எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ ஒரு திருவிழா வீடு மாதிரி இருக்கும் எங்கள் வீடு. ஞாயிற்றுக்கிழமையானா எப்போ சொல்கிறேன், சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா இருந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைனால நீங்களாம் வரீங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எங்கள் வீடே திருவிழா குழம்பு போல தான் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா முதல் சர்வீஸ்க்கு போய்ட்டு வந்துடுவாங்க, அடுத்த 2வது சர்வீஸ்க்கு இவங்க எங்களை அனுப்புவாங்க. நன்மை எடுக்கணும்னா ஃபாதர்கிட்ட போய் அறிக்கை பண்ணிட்டு வரணும், அப்போ தான் நன்மையை. இந்த மாதிரி சும்மா போய் அது பண்ணிட்டு இது அது இல்லை, அது அப்படி திரும்ப பண்ணி தான் இருக்க முடியும். ஆனால் என்றைக்கு இந்த தாவீதை போல இந்த நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். பாவம் செஞ்சுட்டு அப்படியே போவது கிடையாது. சில பேர்லாம் பாருங்க, சில பேர் தப்பு பண்ண அவங்க தப்பே கிடையாதுங்கன்ற லெவலில் தான் நீ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்? நீ கிறிஸ்தவங்களை எடுத்துங்க, அவங்க பண்ணுற எல்லா இது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? பாவம் செஞ்சுட்டு தேவ சமுத்திரம் ஆண்டவரே ரத்தத்தால் கழுவும், ஆண்டவரே இயேசுவே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ரத்தத்தால் கழுவும் அப்படி சொல்லிட்டு போகிற அந்த லெவலில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, தேவனே நிலைவரமாக சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். பா, நல்ல ஒரு மனுஷன் பாருங்க. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் கன்ஃபெஷன். தெய்வ சமூகத்தில் போய் தாம் மனம் திரும்பி சரியான வழியில் வாழ்கிறதுக்குரிய சரியான ஒரு ரூட்டே நம்ம தாவீது பண்ணி இந்த 51ஆம் சங்கீதத்தில் பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் சரியான ஒரு வழி. இந்த வழியில் போகலன்னா நம்ம திரும்ப செஞ்ச பாவத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டு பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்தால் நிறைந்து ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். தேவனுக்கு அது பிரியம் அல்ல. தேவனுக்கு பிரியம் என்ன என்பதை புரிந்து வாழ வேண்டும். அடிக்கடி
தாவீது ஆண்டவரே உமக்கு பிரியமான இசை எனக்கு போதித்தருளும், கற்றுத்தாரும் என்கின்ற லெவலில் தான் வாழ ஆரம்பித்தார். ஆகவே இந்த உறவினால் வரக்கூடிய சந்தோஷத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறார். இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உமக்கு எனக்கு இருக்கின்ற உறவு எப்படிப்பட்ட உறவாக இருந்துச்சு ஆண்டவரே, அந்த உறவின் மூலமாக கிடைக்கின்ற சந்தோஷத்தை எனக்கு தாரும். ஆமென். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இருந்து சந்தோஷமாக இருக்கிறத காட்டிலும் இருக்கின்ற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். இங்கே தாவீது சொல்கிற அந்த உறவை எனக்கு தாங்க ஆண்டவரே. சில பேர்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா, நான் சின்ன பிள்ளையாக மாறி எங்கள் அப்பா அம்மா கூடயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு. நினைக்கவே இல்லையே யாருமே. எத்தனை பேருக்கு ஆசை திரும்பவும் அதே அம்மா அப்பா, திரும்பவும் அதே சின்ன பிள்ளை இது அது எங்க இதில் என்ஜாய் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? அடப்புவாங்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இருக்குது. எத்தனை பேர் இந்த ஃபேமிலி சந்தோஷம், அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் அவர்களோடு அனுபவித்த சந்தோஷமான ஒரு லைஃப், ஒரு வாழ்வு இன்னைக்கு இப்போ ஃபீல் பண்ணுறோம், எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம். சே அது இல்லையே, அப்போ இப்படி இருந்தோம், இப்போ பாருங்க. தாவீது அந்த ஃபீலிங்குள்ளே போகிறாரு. என்னன்னா ஆண்டவர் எனக்கு இருக்கின்ற உமக்கும் எனக்கு இருக்கிற உறவுல நல்லா இருந்துச்சு, இப்போ தப்பு உள்ளே போச்சு, தப்பு உள்ளே போனதுனால எனக்கு உமக்கு இருக்கின்ற உறவு பிரிஞ்சு போச்சு, அதனால சந்தோஷம் இல்லை. என் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆமென். இந்த ஃபீலிங்கில் யார் ஒருத்தரும் தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகிறாங்களோ அப்படிப்பட்ட ஆளை தேவனுக்கு பிடிக்கும். ஆமென். சும்மா வந்து ஆண்டவரே அப்படி பண்ணிட்டேன் செஞ்ச உங்கள் ரத்தத்தில் கவலை அப்படி இல்லை. உண்மையாகவே உணர்ந்து நான் பண்ணினது தப்பு உணரணும். நீங்கள் நான் பண்ணதான் சரி நினச்சேன்னா நீங்கள் உணரவே மாட்டீங்க. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா பிடிவாதமாக நான் தப்பே பண்ணலைங்க, எப்படிங்க நான் தப்பு பண்ண சொல்ல முடியுமா, நிரூபிக்க முடியுமா அப்படின்ற லெவலில் தான் போகிறாங்க. கிடையாது, தப்பு பண்ணிட்டோம் அவ்வளோதான் வந்து. புரியுதுங்களா? அதுதான் 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்போம், படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 1:9. நாம் தவறு பண்ணும்போது, தவறு செய்யும்போது யோவான் சொல்கிறாரு, அறிக்கையிட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அறிக்கையிடுவது எப்படி வரும்னா 51ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே. சும்மா ஏதோ அறிக்கையிட்டு அது கிடையாது. நான் ஏதோ சொன்னால் 51 விலைக்கு சொன்னேன், இப்போ சொல்லிட்டு இது பண்ணும்போது புரியும். திரும்ப படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சங்கீதம் 51 படி அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தாவீதுக்கு மன்னிச்சாரு, ஆனால் பனிஷ்மெண்ட்டு உடனே கிடச்சிருச்சு. பனிஷ்மெண்ட் நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுன்னு சொல்லி தாவீது பண்ணின தப்புக்கு போச்சு எல்லாமே. முத பிறந்த குழந்தை வந்து அவுட் ஆயிடுச்சு. பிற்பாடு அந்த குழந்தைக்காக சாப்பாடு நம்ம கொள்ளாமல் 7 நாள் உபவாசம் பண்ணி அப்புறம் வந்து குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்ன திரும்ப போய் ஒரு ஃப்ரெஷ் ஆகி திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ என்னென்னா பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆகவே தேவ பிள்ளைகளே, தவறு செய்யும்போது நம்ம வீட்டில் தவறு பண்ணால் கணவன்கிட்ட பேச முடியல, மனைவிட்ட பேச முடியல, பிள்ளைகள்கிட்ட பேச முடியல. தப்பு பண்ணனாலே வந்து நான் எனக்கு தெரியும், எதாவது தப்பு பண்ணால் நான் அமைதியாக இருவேன். தப்பு நான் பண்ணினேன் அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச உறவு, அந்த உறவு அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிடுது, உறவு அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுது வந்து. அதுதான் சொல்கிறாரு, அறிக்கை தான் வெட்கத்தின் வல்லமையை உடைத்து நம்மை சரி செய்கின்றது. நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் சாரி மன்னிச்சுக்க அப்படின்னு என்றைக்கு ஒருத்தங்க இறங்கி போகிறாங்களோ அது வெட்கத்தின் வல்லமையை உடைத்தெறியக்கூடிய வல்லமை உடையது. அதுதான் யாக்கோபு 5 போவோங்க. 5 இந்த சொல்லி முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். 5 யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு சொல்கிறேன், நீங்கள் குணமடையும்படிக்கு. நீங்கள் சில கவனமாக கேளுங்க, சில நேரத்தில் சில வியாதியாக இருக்கிறது காரணம் இங்கே யாக்கோபு ஒரு காரியம் சொல்கிறார். ஏன் சில பேர் வியாதியாக இருக்கிறாங்களா? படிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள்
குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சுக்க. இந்த லெவல் வந்திருக்குதா? என்னைக்கெல்லாம் இந்த லெவல் வருது? நான் எப்படி போய் இறங்கி போய் சாரி கேட்குறது? நேவர், முடியவே முடியாது. அந்த இடத்துல அவங்க ஈகோ தடுக்கும், எல்லாமே நான் எப்படிங்க போய் போகிறது? முடியாது. அவங்க இறங்கி வரட்டும். தேவ பிள்ளைகளை, என்னைக்கு யாக்கோபு சொல்கிற மாதிரி நீங்கள் சொஸ்தம் அடையும், நீங்கள் குணமாக வேண்டும் என்றால் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன்ட்டு அறிக்கையிடுறது, ரெண்டாவது சாரி, என்னைய மன்னிச்சுக்க, உள்ளத்தை உணர்ந்து. சும்மா ஏதோ சாரி, வெறும் சில பேர் சாரி சொல்கிறது கூட பார்த்து சும்மா சொல்லணுமேன்றது சொல்கிறது, அது இல்லை. ஃபீல் பண்ணி, நான் உனக்கு விரோதமாக இந்த தப்பு பண்ணினதுனால தான் இந்த பிரச்சனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அதில் நீ மன்னிச்சுக்கன்னு என்னைக்கு நீங்கள் இறங்கி போகிறீங்களோ அன்றைக்கி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களை ஆட்கொள்வதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இது எங்கேருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலேருந்து வரும். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் இறங்கி போவீங்க. ஹலோ, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா இறங்கி போக முடியாது. நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த பூமியிலே? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் இறங்கி போகிறதுக்கு தயங்க மாட்டீர்கள். இறங்கி போய் மன்னிச்சுக்க, தவறாக பண்ணிட்டு நீ மன்னிச்சுக்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பேன். எழுந்து நிற்போம். இப்படி நம்ம செய்யும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கு பூரணமாக ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு, கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படிதான் வரும். நிறைய இடத்துல தான் போகிறோம், ஐயோ அப்படிதான் போகிறாங்க. ஆனால் இந்த பயம் இருந்துச்சுன்னா, அந்த பயம் இருந்துச்சுன்னா அன்ற பயம், அந்த பயத்தில் போய் மாட்டிக்க மாட்டோம். மற்ற எந்த பயத்தை குறித்து ஊலாம் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பயம் இருந்தால் போதும். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு இல்லைன்னா இந்த கண்டி அப்படியே தொடர்ச்சியாக போடுவாங்க இப்போ பாட்டிலெல்லாம், அந்த மாதிரி மற்ற எல்லா காரியங்களும் குறித்த பயம் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். வந்து ஆமென். ஒரு வியப்பால் நிறைந்து தேவனை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நிரம்ப வேண்டும். ஆமென். நான் சொல்கிறேன், அவங்க தாவீது சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிள்ளைகளே என்னிடத்தில் வாங்க, எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் அடியன் மூலமாக இன்றைக்கு இதை போதித்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து இதை போதிக்க இருக்கிறார். கேளுங்க, நான் சொல்கிறேன், இதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞானத்தை நீங்கள் ஞானத்தை சர்வசாதாரணமாக இடம் போடாதீங்க. நீ ஞானத்தை சர்வசாதாரணமாக இடம் போட்டிங்கன்னா இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம்தான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி. அதுதான் ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை உருவாக்குறதே என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாவதாக, அப்படிப்பட்ட ஆவி நம்மை பிடிப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயம் எப்போதும் என்னை ஆளுகை செய்யட்டும். உமக்கு பயப்படுற பயம் எப்போதும் எனக்குள் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரை கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க. இந்த ஒரு காரியம் தான், மற்ற பயமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் விசுவாசிகள் அநேக காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கிறோம். இந்த எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த ஆவி நமக்குள் இருக்கும் என்றால், மற்ற எந்த ஒரு பயமும் நம்ம பக்கத்தில் வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நாங்கள் தவறு செய்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு திரும்ப தப்பு பண்ணி எங்கள் வாழ்க்கையவே நாங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆண்டவரே. அதை எப்படி சரி செய்வது என்பதெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிடித்த ஒரு காரியத்தை தாவீது கண்டுபிடித்தாரே.
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், நீர் அதில் பிரியப்படுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்கிட்ட கேளுங்க, உண்மையாக உணர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பயம் உண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள் உருவாவதாக, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எனக்குள் உருவாவதாக. ஓ, கர்த்தர்கிட்ட கேளுங்க. இந்த பயம் இருந்துச்சுன்னா மற்ற பயம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. இந்த பயம் இருந்துச்சுன்னா தேவனுடைய உறவுக்குள் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த பூமியில் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பயம்தான் நீங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த பூமியில் வெற்றிகரமான ஒரு ஆளாக உங்களை வாழ வைப்பதே இந்த பயம்தான், கர்த்தருக்கு பயப்படுற பயம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ, நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் உள்ளத்தை அறிகிற தேவன், அவர் உள்ளத்தின் ஆழங்களையெல்லாம் அறிந்த தேவன், அவர்கள் யோசனைகளை அறிந்த தேவன், வாயில சொல் பிரவாதத்துக்கு முன்பாக என்ன பேச போறாங்கன்னு அறிந்த தேவன். இப்பொழுது அவர்களுடைய கூக்குரலை, கண்ணீரை, கதறலை கேட்டுக்கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயப்படும் பயம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உருவாவதாக. ஓ, நன்றி, 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 நன்றி. எப்படி வேதத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் உமக்கு பயப்படுற பயத்தில் வாழ்ந்து இந்த பூமியில் அரும் பெரும் காரியங்களாம் செய்தார்களோ, அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயப்படுற பயத்தால் நிறைந்தவர்களாக இந்த பூமியில் வெற்றி வாழ்வும், சுக வாழ்வும், சமாதானத்தின் வாழ்வும், செழிப்பின் வாழ்வும் இந்த பூமியில் வாழட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீர் எப்போதும் நல்ல கர்த்தராக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அநேக நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. ஐயோ, என்னால் இதை விட முடியலையே, இந்த தப்பையை நான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து எப்போது எனக்கு மீட்பு வரும், இதிலிருந்து நான் எப்போது வெளியே வரப்போகிறேன் என்றெல்லாம் அநேக நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் அழுததை நீர் அறிவீர் ஆண்டவரே, அழுததை நீர் கண்டீர் கர்த்தாவே. இன்றைக்கு அதற்கான வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கும்போது, வேலைக்கு போகும்போது, வரும்போது, நடக்கும்போது, உட்காரும் போதும் உமக்கு பயப்படுற பயம், ஹல்லேலூயா, அந்த ஒரு உறவு, அந்த ஒரு பரிசுத்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருப்பதாக. திரியேக தேவனுடைய உறவுக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொன்னது போல இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் தெய்வ பயத்தோட, பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. இப்படி செய்து கண்டி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை என்று சொன்னீரே, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு குறையும் இல்லாமல் வாழட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.